ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரைஸ் தாங்க போட்டிருக்கேன். இன்றைக்கி சிறுதானியத்தில் சிறுதானியம்னாலே வரகு, கம்பு, திணை, சாமை, குதிரவாளி நிறைய இருக்குது. பனிவரகு இந்த மாதிரி. நான் இன்றைக்கி வரகு அரிசி எடுத்திருக்கேன். வரகு அரிசி அவ்வளோ ஒரு நல்ல சத்தானதும், அதே மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். அது வரகு அரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய இரும்பு சத்து, கால்சியம், ப்ரோட்டீன் எல்லா சத்துமே நிறைய இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மெயினாக இதுக்கு சைட் டிஷ் நம்ம தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம். சாம்பார் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு செமையாக இருக்கும். இது வரகரிசி நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். வரகரிசி எப்படி இருக்கும்னா, ரவை இருக்குது பாருங்கள், பெரிய ரவை சைஸில் தான் இருக்கும். அதை நான் இன்றைக்கி பாதி அளவு கரெக்டாக போட போகிறேன். 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், 1/4 கிலோ போடுறேன். 1/4 கிலோ நம்மளுக்கு 4 பேருக்கு தாராளமாக போதும். அதனால் 1/4 கிலோ நான் இந்த 200 வழக்கில் ஒரு வழக்கம், அப்புறம் ஒரு 1/2 வழக்கம் போட்டிருக்கேன். அரை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 250 வர அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் 1/2 உலக்கு இல்லை 3/4 உலக்கு அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் பொங்கலுக்கு நம்ம சாதாரணமாக பச்சரிசி பொங்கல் வைக்கும்போது அப்படி தானே சேர்ப்போம். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பு அளவு சேர்த்துக்கணும். நம்ம பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு நம்ம பொங்கல் வைக்கும்போது எப்படி இருக்குமோ அதை விட 2 மடங்கு டேஸ்ட்டு இதில் சூப்பராக இருக்கும். இதை நம்ம கழுவ கலரு தண்ணி கொஞ்சம் கலராக தான் இருக்கும். அழுக்காக இருக்க மாதிரியே இருக்கும். அதை நம்ம ஒரு 4லேருந்து 5 தரம் வாஷ் பண்ணினா நம்மளுக்கு கலரு தண்ணி நல்லா தெளிவாக வந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் நெய் ஊற்றி, நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு வறுத்துட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 4 வரமிளகா, அதே மாதிரி மிளகு தட்டி போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் சரி, மிளகு போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி எப்படின்னா, ஒரு உலக்குக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாயும் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி இடிவடலில் நல்லா தட்டிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். நான் அதில் சின்ன மிளகா தான் 4 மிளகா தான் போட்டிருக்கேன். இதையும் தட்டி போட்டு செய்யும்போது செமையாக இருக்கும். நல்லா தட்டிட்டு நம்ம அதையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நெய் நம்ம முதலே ஊற்றிட்டோம். போட்டுட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. செமையாக வந்துடும். நல்லா வெந்து வந்துடும். உங்கள் குக்கர் வேகமாக வர்றதா இருந்தால் இந்த மாதிரி வைங்க. நல்லா வர்ற மாதிரி இருந்தால் 5 விசிலோ கூட போதும். அவ்வளோதாங்க. தேவைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே செமையாக இருக்கும். இல்லை நம்ம சாம்பார் வச்சு காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வரகரிசி அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி வரகு, குதிரவாளி, சாமை போன்ற இந்த மாதிரி சிறுதானிய ரைஸ்லாம் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.